ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி 2வது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை. ஸோ காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு நிலவாசல் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நிலவாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாசலில் கோலம் போட்டுட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் படித்தது. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது. அது கிளைமேட் வந்து ரொம்ப பனி இங்கே, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும். அதற்காக இதோட 2வது நாள் நான் வந்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 48 நாள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லோரும் நம்பிக்கையோடு வேண்டுனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பிரபஞ்சத்திட்ட நம்ம வேண்டுதலை வைப்போம். பிரபஞ்சம் என்ன நமக்கு பதில் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றினா கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் வந்து நம்பிக்கை தான் முக்கிய காரணம். நம்ம ஏதோ ஒரு இது மேலே ஒரு கண்மூடித்தனமாக நம்பி அதை செய்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பலிக்கும். ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும், சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம். ஸோ நிலவாசல் ஃபுல்லாக மஞ்சள் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நிலவாசல்ல எல்லாம் மஞ்சள் வச்சு நல்லா பொட்டு வச்சு இது பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் அந்த காலையில் அந்த 4:30 அந்த டைமில் வந்து அவ்வளோ ஒரு அமைதி. வெளியில் வந்தோடனே அவ்வளோ ஒரு பீஸாக இருக்குது. ரொம்ப அமைதியாக அந்த கூலிங்க்கு அப்படியே அழகாக அந்த டைமில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். எந்திரிச்சு அந்த வெளியில் வந்து அந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு அந்த ஒரு அமைதியோடு நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்குறப்போ கண்டிப்பாக நடக்கும். நிலவாசல் வந்து நம்ம குலசாமி மாதிரி எந்த நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி நம்ம நிலவாசலை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நிலவாசல் வந்து ஒரு சின்ன மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகர் தான். எல்லா இன்னல்கள்லேயும் நிறைய கஷ்டத்துலேயும் எனக்கு துணையாக இருந்தது வந்து முருகர் தான். முருகரை வந்து நான் வந்து கண்மூடித்தனமாக ஒரு பக்தன் கூட சொல்லலாம். ரொம்ப வேண்டுவேன், திட்டுவேன், எல்லாமே. அதில் எனக்கு சில விஷயம் வந்து வேண்டி கிடைக்காம கூட இருந்திருக்கு. ஆனால் அது கிடைக்காது வந்து எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது அதன் பின்னாடி தான் நான் வந்து உணர்ந்தேன். ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலைன்னா அதை விட சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அது பின்னாடி வந்து ஒரு நல்ல எண்டிங்காக தான் இருக்கும். கிடைக்காத நல்ல வேலை கிடைக்கலடா சாமி தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் கடவுள் நம்மளை வச்சுருப்பார். இன்றைக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். ஸோ நான் சாமி கும்பிட்டு தலை ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஸோ தலையை உணர்த்திட்டு அடுத்த வீட்டு வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கு தனியாக பூஜை ரூம்லாம் எதுவும் கிடையாது. பெட்ரூமில் ஒரு சின்ன செல்ஃபில் தான் நான் சாமி வச்சு கும்பிட்றேன். ஸோ அதனால் வந்து பத்தி இதெல்லாம் காமிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த புகை சேராதனால ஜஸ்ட்டு ஒரு சின்ன சூடம் பொருத்தி விளக்கு பொருத்தி மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் ஹாலில் வந்து அடுத்த வேலையை வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய செகண்ட் டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு.